சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 26/3/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம். ட்ரை தீவனம் 1, ஈரப்பதமிக்க தீவனம் 1ங்க. இரண்டுமே 45 கிலோ எடை. ஈரத்தீவனம் 45 கிலோ 550ங்க. வரத்தீவனம் 45 கிலோ 1100ங்க. இரண்டுமே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி உண்டுங்க. பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க 4வது ஈத்து பழைய வர்க்க காங்கேயம் மயிலை மாடுங்க. 3 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான மாடு. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பராமரித்தோம்னா வேலைக்கு 2 லிட்டர் அளவுக்கு கறவை கறக்குங்க. அந்தளவுக்கு நல்ல தோகமடி, தொப்புள் இறக்கம், கொம்பு அமைப்பு, முக அமைப்பு என எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை மாடுங்க. 4வது ஈத்துங்க. 3 ஈத்து ஒரே கட்டுத்தரையில் இருக்குதுங்க. பல்லு எந்த விதமான தேய்மானம் இல்லாமல் மிக தெளிவாக இருக்குதுங்க. 4வது ஈத்து 3 மாதம் சினைங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் கறக்கிற வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்கலாம். நல்ல தரமான மாடு. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க. 2வது ஈத்துங்க. காராம்பசு காங்கைங்கன்னோடு இருக்குதுங்க. கண்ணுக்கு வயது 3 மாதம் ஆச்சுங்க. மாடு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. 6 பல்லு 2வது ஈத்து 3 மாதமான காங்கேயம் காராம்பசு கண்ணு காலக்கண்ணோடு இருக்கிற ஒரு குட்டை மாடுங்க. அதாவது காங்கேயம் மாட்டுக்கு பொங்கனூர் சினை ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. அதனால் முகம் கொம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா காங்கேயம் மாதிரி இருக்கும். உடல் அமைப்பு மட்டும் பார்த்திங்கன்னா பொங்கனூர் என்ன உயரம் இருக்குமோ அந்த மாதிரியான உயர அமைப்பில் இருக்குங்க. கறவைக்கு குட்டை மாடுகள் எல்லா மாடுகளும் பொறுப்பாக நிற்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இந்த மாடு ரொம்ப பொறுப்பாக நிற்குதுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. பல்லு 6 பல்லில் இருக்குதுங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா காலையில் 1 to 1.5, சாயங்காலம் 1 லிட்டர் அந்தளவுக்கு கறவைக்கு. ஏன்னா கண்ணுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. கண்ணு காராம்பசு கண்ணு காலக்கண்ணுங்க. மாட்டுக்கு காங்கேயம் சினை ஊசி தான் போட்டிருக்காங்க. அதனால தான் காராம்பசு கண்ணு காலை கன்று பிறந்திருக்குதுங்க. குட்டை மாடு காங்கைங்கன்னோட கறவைக்கு கால் அணைக்காமல் பல்லு பாக்கியில் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. குட்டை மாடு விருப்பப்படுறவங்க நல்ல தரமான மாடாகவும் நல்ல மடிகால் சுத்தத்துலேயும் கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்கிற மாதிரியும் தேவைப்பட்டதுன்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கும், மற்ற மாடுகள் தொடர்பான சந்தேகங்கள் அதற்கான விளக்கங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். இரண்டும் வெவ்வேறு நம்பர், இரண்டும் வெவ்வேறு நபர்களுங்க. அதனால் மாடுனா எப்போவுமே மேலே இருக்கிற நம்பர், தீவனம்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. 3வது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஜோடி செவலை காளை கன்றுகள்ங்க. 2 கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழுப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. ரெண்டுமே நல்ல கொம்பு தலையில் நல்ல சூட்டிப்பில் தெளிவான காளை கன்றுகள். 2 கன்றுகளும் தொப்புள் இறக்கம் இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, கொம்புகள் எதுவும் முன்னது பின்னது மாறலை. ரெண்டும் நல்ல தரத்தில் தெளிவான கன்றுகள். ரெண்டுமே செவலை கன்று, ரெண்டுமே காங்கைங்கன்று. 2 கன்றுக்குமே வயது பார்த்திங்கன்னா ஒரு 14 மாதம் ஆச்சுங்க. ஜோடியாக காங்கேயம் செவலை கன்று தேர்வு செஞ்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜோடியாக தேர்வு செய்யலாம். ஜோடியினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. 14 மாதங்களான ஜோடி காங்கேயம் செவலை காளை கன்று. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. தொப்புள் இறக்கம் இல்லை, வால் இறக்கம் இருக்குது. கொம்புகள் எதுவும் மாறலை. விற்பனை விலை 45,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பொங்கனூர் குட்டை மாடுங்க. பொங்கனூர் குட்டை காளை கண்ணோடு இருக்குதுங்க. தலையீத்துங்க. கன்று இனி 2 நாள் தான் ஆகுதுங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீத்து 2 பல்லு, பொங்கனூர் குட்டை மாடு, பொங்கனூர் குட்டை காளக்கண்ணோட, கன்று இனி 2 நாள் தான் ஆகுதுங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது. நல்ல பால் திரும்பி முறையாக பால் பழக்குதல் இருந்தால் நேரம் ஒரு காலையில் 1, சாயங்காலம் ஒரு 3/4 லிட்டர் வரை கறக்கலாமுங்க. இன்னும் ஒரு 15 நாள் அந்த டைம் ஆனால் தான் அந்த கறவை திறனுக்கு சரியான அளவுக்கு சேருங்க. ஏன்னா இப்போ தான் தலையீத்து, கண்ணும் இப்போ தான் இளங்கண்ணுங்க. மாடினுடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி உயரம் தான் இருக்குங்க. கண்ணும் ரொம்ப சின்ன கன்று தான், நல்ல தரமான கன்று. 2 சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. குட்டை மாடு, பொங்கனூர் குட்டை மாடு, பொங்கனூர் குட்டை காளக்கண்ணோட, தலையீத்தில் 2 பல்ல வேணும் அப்படின்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. நேரில் பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் சரி, அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டு. புது இடம் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டோ ஒரு 4 நாள் பக்குவப்படுத்தி தான் கறக்கணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு மாடு தலையீத்தில் கன்று போட்டு 2 நாள் தான் ஆகுதுங்க. இங்கேருந்து இன்னொரு இடம் மாறுது அப்படின்னா அந்த டைம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஒரு சின்ன மெனக்கடல் நம்மகிட்ட இருந்தால் தான் அது இயல்பு நிலைக்கு கொண்டு நம்ம கறக்க முடியுங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்குது. கண்ணும் தரமான கண்ணோடு இருக்குது. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க பொங்கனூர் குட்டை மாடு கண்ணோட, தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 32,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம், சிவகிரியில் இருக்குதுங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம். பதிவுகளின் வழியாக எல்லா விளக்கத்தையும் தெளிவாக சொல்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. வீடியோ பதிவில் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்தி மாடுங்க. 3வது ஈத்துங்க. கன்று பார்த்தீங்கன்னா சாகிவால் கன்று, காளக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், கால் அணைக்காமையும் கறக்கலாமுங்க. மாடு கன்று ரெண்டும் தரத்தில் இருக்குதுங்க. கறவைக்கு காலை அணைச்சிட்டிங்கனாலும் வெச்ச காலை எடுக்காதுங்க. மாடு கண்ணுக்கே நகர்ந்தாலுமே அந்த காலை பின்னங்கால் கட்டின வாக்கிலே இருக்கும். ஒரு 4 நாள் கறந்து பழக்கிட்டோம் அப்படின்னோம்னா யார் வேணாலும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. அந்த மாதிரி குணத்தில் நல்ல மாடு. ஈத்து 3வது ஈத்து. கன்று பார்த்திங்கன்னா சாகிவால் கன்று, காளக்கன்று. கன்று போட்டு இப்போ தான் ஒரு 10 நாள் ஆகுதுங்க. இன்னும் நல்லா பால் திருப்புதல், நல்லா ஆட்டி ஊற்றி இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 to 4:30 வருங்க. சாயங்காலம் ஒரு 3:30 வரைக்கும் வருங்க. இப்போதைக்கு 3:30யும் 3ம் கறந்துட்டுருக்குதுங்க. ஏன்னா வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் பால் திருப்புதல் அப்படிங்கிறது பொறுமையாக தான் பண்ணணுங்க. கன்று போட்டதிலிருந்து நமக்கு 5 லிட்டர் கறக்கணும்னா கண்டிப்பாக எந்த மாடும் கறக்காதுங்க. ஒரு சில மாடு கறக்கும். பெரும்பாலும் கன்று போட்டதுக்கப்புறம் சீம்பால் மாறுற வரைக்கும் மாட்டை இயல்பாக வச்சுருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலோட அளவு ஏற்றி கொண்டு போகிறது தான் சரியான வழிங்க. ரெட் சிந்தி மாடு கன்று, சாகிவால் கன்று, காளக்கன்று. கறவைக்கு கால் அணைச்சி கறக்குதுங்க. 3:30யும் 3 கறவை இருக்குது. கறவைக்கு ரொம்ப பொறுமைங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. கன்று சாகிவால் கன்று, காளக்கண்ணுங்க. 10 நாள் ஆகுது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. ஒரு காம்பில் மட்டும் பாலோட அளவு கொஞ்சம் கம்மியாக வருங்க. ஒரு 1/2 லிட்டர் மற்ற காம்பில் இருந்ததுன்னா இல்லை 1/4 லிட்டர் அந்த மாதிரி வருங்க. மற்றபடி மாடு பொறுமையான மாடு. ஒரு 6 லிட்டர் பால் உங்களுக்கு தேவைப்படுது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இதை தேர்வு செய்யலாம். சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இருக்கும். 3.5 லிட்டர் பால் கறந்து எந்திரிக்கிற அப்புறம் தான் அந்த வீடியோலேயே முழுமையாக எடுத்துகிட்டு போவோங்க. மாடு ஒரு துளி அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்காதுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. 3வது ஈத்து பெருங்கூட்டு கிர் மாடுங்க. 25 நாள் ஆன கிர் காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு 4+4 8 லிட்டர் பால் இருக்குதுங்க. தமறு பைப்பில் ஒரு மாதிரி நல்ல பெருந்தமருங்க. அதனால் கறவை வந்து காம்பு பெருசாக இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சாய்வால் கூட கொடுத்தோமுங்க. அதனால் காம்பு சில மாடுகள் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நல்ல பைப்பில் ஒரு மாதிரி நல்ல பெருந்தமரில் இருக்குது. கண்ணு கிரு கண்ணு காலக்கண்ணு 25 நாள் ஆகுதுங்க. மாடு ஈத்து 3வது ஈத்து. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தே காம்பெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டே பொறுமையாக அணைக்கலாமுங்க. எந்த தொந்தரவும் பண்ணாது. கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் மாடும் ஒரு சின்ன நகர்வு கூட இருக்காதுங்க. 3வது ஈத்து கிரு மாடு 25 நாள் ஆன கிரு காலக்கண்ணோட பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் காலையில் 4 சாயங்காலம் 4 8 லிட்டர் பால் கறந்துக்கலாம். 4 காம்பும் தெளிவாக பால் வருங்க. தமறு நல்ல பெருந்தமறு, காம்பு நல்ல பூங்காம்பு. ஒரு 8 லிட்டர் பால் கிரு மாட்டு பால் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். மாடு இன்று காலை தான் வந்துச்சுங்க. நம்ம வந்தோன்னையுமே இன்னும் தண்ணியோட காட்டில் நம்ம கறக்கிறோம். காலையிலே 4 லிட்டர் பால் இருந்ததுங்க. நல்ல குணவனம், நல்ல பெருவெட்டு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். கிர்மாடு நல்ல கறவையில் தரமான காலக்கண்ணோட சுழி சுத்தத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும்னா இதை கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் வாங்கலாம். இல்லை வீடியோ பார்த்து நீங்கள் வாங்குறனாலும் புக் பண்ணிக்கலாமுங்க. வந்து கறந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் கறந்து பார்த்தே கூட தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க. நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.